மகா வந்து சூர்யாவை பார்த்து பேசுகிறாங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தாங்க. அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது நான் சொல்லியிருக்கலாம். நான் அக்காவோட உயிர் போயிடும்னு பயந்து தாங்க நான் இதை சொல்லாமல் விட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு இந்த வீட்டை விட்டு போகிறத தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது தோணுன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு உள்ள ரூமில் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்ன தாத்தா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்குறாங்க. என்னால் முடியலடா, என் 2 பேத்தையும் செஞ்சதும் தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். நீயும் மகாவை மன்னிச்சிடு. நீ எனக்காக எப்படி இவ்வளோ நாளாக அவள்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியோ இல்லை உண்மையாக இருந்தியோ, எனக்காக அவன் மேலே நீ பாசத்தையும் அன்பையும் காமிச்சியோ, அதே மாதிரி தான் அவள் அக்காக்காக அவள் வந்து இருந்திருக்கா உண்மையாக. அதனால் நீ மகாவை நீ ஏற்றுக்கணுமே, சரி மகா மேலே நீ எந்த கோவமும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாத்தா வந்து எஞ்சிறாங்க சூர்யா கிட்ட. சூர்யாவை பார்த்தீங்கன்னா சரி தாத்தான்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா மகா வந்து சூர்யாவை பார்த்து கெஞ்சுறாங்க. பண்ணது பெரிய தப்பு தாங்க, மன்னிக்க முடியாத தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்க, எங்கள் அக்காக்காக தாங்க நாங்கள் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் உன்னை மன்னிக்கவே முடியாது, நீ பண்ணது பெரிய தப்பு தான், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் மகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் தப்பு பண்ணலையா? சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பேப்பரில் எழுதி ஒரு குண்டா இதில் போட்டிருந்தீங்கல்ல, அதை நான் படிச்சுட்டு நீங்கள் உண்மையாக இல்லை, என் மேலே அன்பாக இல்லை, தாத்தாக்காக தான் நீங்கள் பாசமாக இருக்கீங்க, நான் புரிஞ்சுட்டா எனக்கு அனாதை ஆகிட்டேன் இந்த வீட்டில்னு சொல்லிட்டு தான் நான் கோயிலில் போய் உட்காந்துட்டு இருந்தேன். தாத்தாவும் பாட்டியும் தான் சமாதானப்படுத்தி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாங்க, நீங்கள் நடிக்கலையா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் நடித்ததும் நீ நடித்ததும் ஒன்றா மகா, என்கிட்ட இனிமேல் என் முகத்திலேயே முழிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மகா பார்த்தீங்கன்னா சூர்யான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ராஜலக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுச்சு. அவங்களும் பார்த்தீங்கன்னா மகா